Ugh, the sick day struggle is real. But with Dimetapp, it doesn't have to be. Children's Dimetapp works quickly to soothe multiple bothersome cough, cold, and allergy symptoms in a single dose. Our fast-acting formulas are designed with kids in mind, so they get everything they need and nothing they don't. Available in liquid and on-the-go chewable tablets. Tap the banner now to shop at Amazon and say goodbye to the sick day struggle with Dimetapp. Use as directed. சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்ப கரெக்டா என்ன பண்ணாங்க, ஒரு என்னோட சொந்தக்காரங்க தான், அவங்க மேல ஒரு நனிக்கு எனக்கு ரிச்சா பிரதர் ஒன்றியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்ப என் மக்களை வந்து கூட்டு வந்து நாங்க கேட்டோம், இந்த மாதிரி என்னதான் நடந்துச்சு, எப்படி நீ, ஏன்னா என் மகன் வந்து சும்மா வெளியே யாருக்குன்னு கூப்பிட்டா போக மாட்டாங்க, பயப்படுவாங்க வெளியே ஒன்றியா போறதுக்கு. அப்ப கேட்டப்பதான் அவங்க சொன்னாங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க இருந்து ஒரு காக்கா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட நேரம் மொத்தம் எங்க போயிருக்காங்கன்னா, என்னோட பழைய வீடு இருந்துச்சுல இந்த பிளாட் வீடு, அங்க போயிட்டு மேல அந்த 3ஆம் மாடியில் ஏறி உந்தியா மேல போயிட்டு இவு புக்கா பின்ட்டு நான் வந்திருக்கேன் கதவு தோறன்னு இவங்க வந்து எங்க சொல்லி இருந்திருக்காங்க. அத வந்து அங்க உள்ள பிளாட் வீடு எல்லாருமே பாத்துருக்காங்க. இப்ப நான் கேட்டேன் எல்லாருக்கும், நீ உண்மையுமே இந்த மக்கம் உண்டி தான் வந்துச்சா, இல்ல யாரு கூட வந்தாங்க, இல்ல உன் மக்கம் உண்டி தான் வந்துச்சு, நாங்க பார்த்தோம் உண்டிதான் இப்படியே இல்ல இந்த சாமான்லாம் நடந்து இந்த 99 வரைக்கும் அவங்க உண்டியா தான் போனாங்க அப்படின்னு. என் மகள் என்ன கேட்டேன், அவங்க சொல்றாங்க, இல்ல ஒரு காக்கா தான் என்ன கூப்பிட்டு போனாங்க, அந்த காக்கா எனக்கு நல்லா தெரியும், அதுதான் எனக்கு தெரியல யாரு இந்த காக்கான்னு எனக்கு தெரியல. நான் கேட்டோம், யாரு இந்த காக்கா சொல்லுவீங்களா, நீங்க பாத்திருக்கியா, இல்ல அம்மாவோட கூட்டாளியா இல்ல அப்பா தெரிஞ்சவங்களா, யாருன்னு சொல்லு, இல்ல அந்த காக்கானா நீங்க உள்ளவங்களா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நான் பழைய வீட்டுல இருந்தேன் அந்த பிளைட் இல்ல அவங்களாம். எனக்கு பேர் போட்டுருச்சு இதோட அது. இப்பதான் அந்த வீட்டுல இருந்து பிரச்சனையை விட்டு வெளியே வந்தா இது நம்மளுக்கு காட்டுது அப்படின்னு. அப்படின்னா இவங்க அந்த வீட்டுல வாழும் போதெல்லாம் அந்த காக்காவோட தான் இருந்திருக்காங்க, காக்காவோட பழக்கம் இருந்திருக்கு. ஆமா, எங்களுக்கு தெரியாது. ஐயோ நாங்க சரி அந்த வீட்டுக்கு இப்ப வெளியே ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு உஸ்தா போய் பாப்போம்னு எங்க வைஃப் கிட்ட சொன்னேன். உங்க மக கிட்ட கேட்டீங்களா, சரி அந்த காக்காவை எப்ப பார்த்த, எங்கெல்லாம் பாத்திருக்க அப்படின்னு? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹிஸ்டரிய புரட்டி பாத்தீங்களா இல்லையா? நான் லைட்டா விசாரிச்சோம், நானும் என் வைஃப் என்ன பண்ணோம், அது உட்கார வச்சு அழகா உட்காந்து கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீட்டுல தான் அந்த காக்கா அந்த வீட்டுல தான் இருந்தாங்க, அந்த காக்கா வீட்டுல வேற எங்கேயும் பாக்கலாம், இந்த வீட்டுல மட்டும்தான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க வந்து இங்க இருக்க கூட்டு போய் போனது இங்க இருந்து கூட்டு போனது மொத்தம் அந்த வீட்டுக்கு தான். மொத்தம் அங்க போனாதான் எனக்கு வந்து அந்த டவுட் இருந்திருக்காது. ஆனா இங்க வந்து சொன்னாங்கன்னா மொத்தம் போனது அந்த பிளாட் வீட்டு. உங்க புது வீட்டுக்கும் பிளாட் வீட்டுக்கும் நடந்து போனா எவ்வளவு தூரம்? புது வீட்டுக்கு தூரம், புது வீட்டுக்கு வந்து தூரம், புது வீட்டுக்கு கொஞ்சம் தூரமா தான் நாங்க இருக்கோம். அப்ப அந்த பிளாட் வீட்டுக்கும் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு தான் இங்க கிட்ட. சோ அம்மா வீட்ல இருந்து தானே பொண்ணு போனாங்க. சோ எவ்வளவு தூரம் ஆக்சுவலா? அது ஒரு கடைக்கு போய் ஐஸ்கிரீம் எப்படி வாங்குனாங்க காசு இல்லாம? அந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்டேன், என் மகன் இந்த மாதிரி வந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, ஆமா இவங்க வந்து உண்டியா தான் வந்தாங்க, அப்படியே திரு ஐஸ்கிரீம் நேரா போனோன்னு ஐஸ்கிரீம் எடுத்து கவுண்டர்ல இருந்து நிக்கிறாங்களா காசு ஆனா திரு முழிக்கிறாங்க. அப்ப வந்து என்ன பண்ணி, அப்ப அங்க யாரோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்களா, அவங்க வந்து காசு கட்டி விட்டுட்டு பரவாயில்ல நான் காசு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க காசு கட்டி விட்டு போயிட்டாங்க. இவங்க உண்டியா கொஞ்சம் சாப்பிட்டுருக்காங்க, காக்காவோட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆளு பாத்துட்டோன்னா அந்த காக்கா காண போயிட்டாங்க, இவங்களும் பிளவ் ஆயிட்டாங்க. என் மக்களும் என்ன நடந்துச்சு தெரியாம பிளவ் ஆகி அப்புறம் ஒரு ஆள் கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா நாங்க கூப்பிட்டு வந்து அப்புறம் கேட்டு திருப்பி நாங்க 1990 திருப்பி விசாரிச்சோம். அந்த மாதிரி கன்ஃபார்மா நீங்க பாத்தீங்களா, சிசிடிவி பார்க்க முடியுமா, சிசிடிவி வந்து ரோஸ்டா இப்ப பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்ப நாங்க திருப்பி விசாரிச்சோம். அப்பயும் வந்து என்ன சொல்றாங்க, அங்க நடந்து போனவங்களா அங்க கடவாசியில இருக்கிறவங்க கேட்டேன், அவங்க சொன்னது ஒண்ணுதான், உங்க மக வந்து உண்மையா தான் வந்தாங்க, அவங்க கூட யாரும் வரல அப்படின்னு. அப்ப எவ்வளவு காலம் அந்த காக்கா வந்து அந்த வீட்டுல உங்க மகளோட இருந்தாங்கன்னு தெரியல. மேபி உங்க மக பிறந்ததுல இருந்தே இருந்தாங்களோ என்னன்னு கூட தெரியல இல்ல. அது சொல்ல, ஆனா வீட்டு மேலே ஒரு காட்டிட்டு. ஆனா என்ன ஏது அப்படின்னு நீங்க விசாரிக்கல? இந்த உருவம் ஏன் அங்க இருந்துச்சு அந்த பிளாக்ல, அந்த உருவத்துக்கும் அந்த நாங்க கேட்டோம் முதல் ஏன்னா அந்த இடமே கொஞ்சம் கிராஸ்ன்னு கேள்விப்பட்டோம். ஆனா நாங்க நினைச்சோம் சரி நம்ம எவ்வளவு கிராஸா இருந்தாலும் நம்ம அதை கச்சா பண்றவங்களுக்கு நம்மளுக்கு கச்சா பண்ணாதுங்க, நம்ம அதை கச்சா பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், நார்மலா போய் தங்கினேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து முன்ன காலத்துல வந்து அந்த இடத்துல நிறைய பேர் தங்கல. ஆனா இப்பதான் வந்து நிறைய பேர் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மச்சாம்
boleh katakan safe jugalah untuk stay. Apa நாங்க அந்த மாதிரி நினைச்சு தான் போனோம். ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சத்தியமா நாங்க எதிர்பார்க்கல. நடந்துருச்சு, விளையாடிட்டோம், அதோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. சோஃபா சில பாப்பு பிளாக்குலாம் கட்டிங் சீரியஸ் லைஃப். காக்கா கூடவே வரல இந்த வீட்டுக்கும். அது நல்ல வேலை காக்கா வரல. காக்கா வந்திருந்தாங்க, அவங்களுக்கு சேர்த்து சோறு போட்டு விடணும் போல. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேச நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.